ஸோ ஹே கைஸ், ஐம் ஹரீஷ் அண்ட் ஐ வெல்கம் யூ டு எடிஃப்ரீக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஷெட்யூல் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறது தான். இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான ஒரு வீடியோ. ஸோ நான் காம்படிட்டிவாக யாராவது இருக்கீங்க அப்படின்னா, எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாதவங்க யாராவது இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது கிடையாது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷெட்யூலிங் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இருக்கலே சிம்பிளான டேர்ம்ஸில் சிம்பிளாக ரொம்ப ரொம்ப பேசிக்காக சொல்லணுன்னா, ஒரு டாஸ்க் உங்களுக்கு கொடுத்துருக்கீங்கன்னா ஷெட்யூலிங்கில் நீங்கள் அதை எப்போ முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. வென் டு ஃபினிஷ் அது நீங்கள் யோசிப்பீங்க. சரியா? அதுக்காக தான் ஒரு ஷெட்யூலே இருக்குது. சரியா? இப்போது உங்கள் ஸ்கூலில் ஒரு கிளாஸ் நடக்குது, ஒரு ஃபிசிக்ஸ் கிளாஸ் நடக்குதுன்னா எப்போ முடியுது, எப்போ ஸ்டார்ட் ஆகும், எப்போ முடியும் அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணக்கூடியது, அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான் ஷெட்யூல் அப்படிங்கிறது. ரைட்டா? இப்போ இந்த டாஸ்க்கெல்லாம் நீங்கள் முடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு 2 விஷயம் தெரியணும். ஒன்று, உங்களுடைய நாள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபிசிக்ஸ் கிளாஸ் இருக்குன்னா ஃபிசிக்ஸ் கிளாஸ் முன்னாடி வேறு ஏதாவது கிளாஸ் இருக்கா, இல்லைனா பிடி பீரியட் இருக்கா, இல்லைனா அதுக்கப்புறம் வேறு ஏதாவது கிளாஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அண்ட் அந்த டைமில் ஏதாவது கிளாஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அண்ட் எந்த நாள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுமா? இன்னொரு விஷயம், எவ்வளோ நேரம், ஹவு மச் டைம் டு ஸ்பெண்டு, அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம ஸ்டடிங்னு வந்துட்டா நீங்கள் ஒரு ஷெட்யூலை மேக் பண்ணும்போது அந்த ஒரு பர்டிகுலர் திங், இப்போ லெட்டஸ் சே நீங்கள் ஒரு லெக்சரை பார்க்க போகிறீங்க இப்படின்னா, லெட்டஸ் சே தட் லெக்சர் இஸ் 1 hour லாங். ஸோ எனக்கு தெரியும் நான் 1 hour ஸ்பெண்ட் பண்ணி இந்த லெக்சரை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ எந்த டைமில் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, எப்போ முடிக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என் டேயில் வந்து எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கேன், ஐம் ஃப்ரீ ஃப்ரம் 6 to 9. ஸோ அந்த டைமில் இந்த லெக்சரை பார்த்து முடிச்சிடலாம் ஒரு நேரத்தில் அப்படின்னு சொல்லி யோசிச்சு அதை நீங்கள் வந்து உங்கள் பிளானில் இன்க்ளூட் பண்ணுவீங்க. அதுக்கு பேர் தான் ஷெட்யூலிங், சிம்பிளாக. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எப்படி ஷெட்யூல் பண்ண போகிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மந்த்லி டார்கெட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். மந்த்லி டார்கெட்ஸோடு ஸ்டார்ட் பண்ணுங்கள். மேபி உங்கள் மந்த்லி டார்கெட் வந்து உங்களுடைய கோச்சிங் மார்க் டெஸ்ட்டாக இருக்கலாம், இல்லைனா ஸ்கூலில் எக்ஸாம்ஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து நான் போன வீடியோவில் பேசின மந்த்லி டார்கெட்டாக கூட இருக்கலாம், சிலபஸை முடிக்கிறதுக்கு. சரியா? அதுக்காக நீங்கள் ஒரு மந்த்லி டார்கெட் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி ஒரு 2 எக்ஸாம்ஸ் இருக்குது இந்த மந்தில், அண்ட் இந்த 2 எக்ஸாமும் ப்ரிப்பேர் பண்ண தான் உங்கள் மந்த்லி டார்கெட். ஐ மீன் மார்க் எக்ஸாம்ஸ், ஸ்கூல் எக்ஸாம்ஸ். சரியா? அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண தான் உங்கள் மந்த்லி டார்கெட்டாக இருக்கும். ரைட்டா? இந்த மந்த்லி டார்கெட்டை வீக்லி டார்கெட்டாக பிரேக் பண்ணுங்கள். சரியா? அந்த மந்த்லி டார்கெட்டை வீக்லி டார்கெட்டாக பிரேக் பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் ஆக்சுவலி காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லும்போது ஸ்கூல் எக்ஸாம் பெருசாக ரோலில் வராது. ஐ ஆல்சோ வாண்ட் டு டெல் யூ தட். ஓகேவா? மந்த்லி டார்கெட்டை வீக்லி டார்கெட்டை பிரேக் பண்ணுங்கள். இப்போது என்னோட போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக போன வீடியோ எதுக்காக அப்படின்னா, இஃப் யூ ஆர் அ கிளாஸ் 11 நீட் ஃப்ரெஷர் அண்ட் உங்களுக்கு சிலபஸை முடிக்கிறதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தேவைப்படுது அப்படின்னா, யூ கேன் செக் ஆன் மை ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணலாம். அண்ட் அதோடைய லிங்க்கை நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுறேன், அண்ட் அதை பின் பண்ணி வைக்கிறேன். ஓகே? ஸோ வேணுங்கிறவங்க தாராளமாக செக் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டா? நவ் இங்கே வருவோம். இப்போ இந்த மந்த்லி டார்கெட் அப்படின்னு கொடுத்துருக்கிறத ஜஸ்ட் பிரேக் இட் இன்டு வீக்லி டார்கெட். சரியா? நீங்கள் வந்து இப்போது லெட்டஸ் சே ஃபிசிக்ஸில் ஒரு சில போர்ஷன் இருக்குது, கெமிஸ்ட்ரியில் ஒரு சில போர்ஷன் இருக்குது, பயாலஜியில் ஒரு சில போர்ஷன் இருக்குது. சரியா? இந்த 3 சப்ஜெக்டில். ஸோ இதுதான் வந்து உங்களுடைய மந்த்லி டார்கெட் அப்படின்னு வச்சுக்கலாம். இதை வந்து 4 வாரமாக பிரிங்க. சரியா? இந்த ஃபிசிக்ஸில் ஒரு சில போர்ஷன் கொஞ்சம், கெமிஸ்ட்ரியில் ஒரு சில போர்ஷன் கொஞ்சம், அண்ட் பயாலஜி ஒரு சில போர்ஷன் கொஞ்சம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டு நாட் மேக் வீக்ஸ் லைக் ஃபிசிக்ஸ் வீக், கெம் வீக், அண்ட் இந்த மாதிரி சொல்லிட்டு சப்ஜெக்ட்டுக்குன்னு ஒரு வாரத்தை ஒதுக்காதீங்க. சரியா? நீங்கள் ஒரு வாரத்தில் ஆல் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸ் ஃபார் தேட் பர்டிகுலர் எக்ஸாம் யூ ஆர் கோயிங் டு கவர். ஃபார் தேட் பர்டிகுலர் எக்ஸாம்னா நீட் எக்ஸாம்னா பிசிபி, ஜேஇனா பிசிஎம். சரியா? புரியுதுல்ல? ஸோ ஃபிசிக்ஸ் வீக் ஒரு வாரத்தில் ஒரு சப்ஜெக்ட் மட்டும் படிக்கிறது, ஒரு வாரத்தில் ஆல் த சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் அட் த சேம் டைம் கவர் பண்ணணும். சரியா? இதே மாதிரி 4 வாரமும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, திஸ் இஸ் அ ரூக்கி மிஸ்டேக். என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபிசிக்ஸ் மட்டும் ஒரு வாரம் படிச்சுட்டு அடுத்த வாரம் ஃபுல்லாக கெமிஸ்ட்ரி மட்டும் படிச்சிங்கன்னா நீங்கள் ஃபிசிக்ஸ் வீக்கில் படித்த ஃபிசிக்ஸ் எல்லாம் மறந்து போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பயாலஜி படிக்கும்போது கெமிஸ்ட்ரி உள்ளது மறந்து போயிடும், ஃபிசிக்ஸ் உள்ளது மறந்து போயிடும். சரியா? ஸோ இதுதான் வந்து ஒரு பெரிய மிஸ்டேக். ஒரு சப்ஜெக்ட்டுக்குன்னு ஒரு வாரத்தை ஒதுக்கக்கூடாது. யூ ஹேவ் டு ஸ்ப்ளிட் இட் லைக், இப்போ ஃபிசிக்ஸில் ஒரு சில டாஸ்க்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரியில் ஒரு சில டாஸ்க்ஸ் இருக்குது, அண்ட் பயாலஜி ஒரு சில டாஸ்க் இருக்குன்னா இந்த 3த்தையுமே அட் த சேம் டைம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 4 வாரமாக பிரிக்கணும்.
சரியா? ஆர் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருக்கணும். இதுதான் அவங்களுடைய வீக்லி டார்கெட். சரியா? வீக் 1க்கான டார்கெட்டாக இருக்கும். எங்கடா அது? நெக்ஸ்ட்டு இப்போது நீங்கள் இந்த வீக்லி டார்கெட்டை இந்த வீக்லி டார்கெட்டை மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணியிருக்க வேண்டியது, பட் ஐ திங்க் ஸ்டெப் 3, ஸோ நோ ப்ராப்ளம். ஓகேவா? வீக்லி டார்கெட்டாக பிரேக் பண்ணிட்டீங்க. சரியா? ஸோ லெட் அஸ் சே தட் இஃப் யுவர் வீக்லி டார்கெட் இஸ் டு கம்ப்ளீட் 1 சாப்டர். லெட் அஸ் சே பயாலஜியில் ஒரு சாப்டர் முடிக்கிறது. ஓகேவா? பயோ மாலிக்யூல்ஸாக இருக்கட்டும், இல்லைனா செல், வாட் எவர் சாப்டர் இட் இஸ். சரியா? அந்த சாப்டரை எப்படி முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவல் டாஸ்க்ஸாக நீங்கள் பிரேக் டவுன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பயோமாலிக்யூல்ஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பயோமாலிக்யூல்ஸ் ஓகே. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து லெக்சரை பார்த்து முடிக்கிறது. சரியா? இஃப் வீடியோ லெக்சர்ஸ் ஆர் நீங்கள் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறது, இல்லை டவுட் கேட்குறது, வாட் எவர், அந்த தியரி நீங்கள் முடிச்சிடுறது. தென் என்சிஆர்டியை ரீட் பண்ணுறது. தென் கொஸ்டின் சால்விங், எம்சிக்யூ சால்வ் பண்ணுறது. அடுத்து நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் புக் வச்சுருந்தீங்கன்னா அதோட ரெஃபரன்ஸ் புக்கோட எம்சிக்யூ எடுத்து சால்வ் பண்ணுறது பயாலஜிக்கு. அண்ட் அடுத்து இன்னொன்று பிஒய்க்யூ சால்விங் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே தீஸ் ஆர் 4 டாஸ்க்ஸ் விச் வில் எவென்ச்சுவலி லீட் டு கம்ப்ளீட்டிங் ஆஃப் திஸ் சாப்டர். சரியா? இந்த 4 டாஸ்க் மட்டும் சொல்லியிருக்கேன்னா, இந்த 4 டாஸ்க்குள்ளே ஏகப்பட்ட டாஸ்க்ஸ் வந்து உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏகப்பட்டதுன்னா ஐ திங்க் இந்த 4க்கும் மேலே லெட்ஸ் சே அப் டு 10. ஓகேவா? நான் 4 சொல்லியிருக்கேன், எதுல சிம்பிளிஃபைடாக, பட் ஒரு 10 கூட போகும். சரியா? நீங்கள் என்சிஆர்டி ரீட் பண்ணும்போது அண்ட் டூ நாட் ஃபர்கெட் ஒன் திங் டு மேக் யுவர் பர்சனல் நோட்ஸ். பர்சனல் நோட்ஸ்னால் என்னன்னு தெரில அப்படின்னா சிம்பிளாக சொல்கிறேன். பர்சனல் நோட்ஸ்னால் நீங்கள் வந்து இப்போது லெட் அஸ் சே ஒரு கான்செப்ட் இருக்குது. சரியா? அந்த கான்செப்டை படிச்சிருக்கீங்க, உங்களுடைய புக்கில் ரீட் பண்ணியிருக்கீங்க, அந்த லெக்சரில் அந்த கான்செப்டை கவனிச்சிருக்கீங்க. தென் யூர் ரீடிங் த புக் அண்ட் தென் யூஆர் ட்ரைங் டு யூஸ் ஃபைன்மன்ஸ் டெக்னிக். சரியா? ஃபைன்மன்ஸ் ட்ரிக், வாட் எவர். ஓகேவா? ட்ரிக்கோ டெக்னிக்கோ டு எக்ஸ்பிளைன் தட். அதாவது நீங்கள் வந்து டீச் பண்ண மாதிரி நீங்கள் ப்ரிட்டன் பண்ணிக்கோங்க. சரியா? நீங்கள் வந்து டீச் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபேமிலிக்கோ, இல்லைனா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ, இல்லைனா உங்களுடைய சிப்ளிங்ஸ்க்கோ, இல்லைனா உங்களுக்கோ. சரி, நீங்களே டீச் பண்ணிக்கோங்க. அண்ட் டீச் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிங்க, எந்தெந்த இடத்துலலாம் எனக்கு மிஸ் ஆகுது, எந்த பாயிண்ட்ஸ் எனக்கு கவர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடம் உங்களுடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். சரியா? அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு, நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கையும் அண்ட் அதோட சொல்யூஷனையும் எடுத்து ஒரு நோட்டில் எழுதி வைப்பீங்க. அதுதான் பர்சனல் நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. இது வந்து உங்களுடைய கேப்பை சரி பண்ணும். அண்ட் இந்த பர்சனல் நோட்ஸ் ரிவைஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய கேப் வந்து நீங்கள் ரிகால் பண்ணிட்டே இருக்கலாம், உங்கள் மெமரியில் இருந்துக்கிட்டே இருக்கும். புரியுதுல்ல? ஸோ இதுதான் பர்சனல் நோட்ஸ். இந்த என்சைட் ரீடிங் பண்ணும்போது இதுவும் வரும் ஒரு சைடில். எம்சிக்கு சால்விங் பண்ணும்போது, பிவைக்கு சால்வ் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் மிஸ்டேக் புக் வரும். மிஸ்டேக் புக் எப்படி உருவாக்கணும்? மிஸ்டேக் புக்கில் ரொம்ப சிம்பிளு. நீங்கள் வந்து கொஷினை ஷார்ட்டாக எழுதுவீங்க, ஆன்சர் வந்து தேவைப்பட்டு எழுதுவீங்க, இல்லைனா ரெக்வயர்ட் திங்கிங் பேட்டர்ன் மட்டும் எழுதுவீங்க. இப்போது ஏதோ ஒரு கொஷினில் நீங்கள் வந்து ஒரு வேர்டு மட்டும் மிஸ் பண்ணிட்டீங்க, இல்லைனா அந்த ஒரு வேர்டோட மீனிங் தெரில அப்படின்னா, மொத்த கொஷினும் தெரியுது, ஆனால் அந்த ஒரு வேர்டோட மீனிங் தெரியலை அப்படின்னா, அந்த ஒரு வேர்டோட மீனிங்கை மட்டுமே நீங்கள் வந்து எழுதி வச்சுப்பீங்க. ரைட்டா? ஸோ தான் திங்கிங் பேட்டர்ன் எழுதுறது. சரியா? அண்ட் இந்த பர்சனல் நோட்ஸ் அண்ட் இந்த மிஸ்டேக் புக்கை பற்றி இன்னொரு கிளாரிட்டியான விஷயம் வேணும்னா முக்கியமாக ஃப்ரெஷருக்கு சொல்கிறேன். அப்போ கண்டிப்பாக பர்சனல் நோட்ஸ் வீடியோவை கண்டிப்பாக இந்த 2 வீடியோவும் நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி போட்டு வைக்கிறேன்னு நினைக்கிறேன். ஓகே, தயவு செஞ்சு பாருங்கள். ஓகேவா? இட்ஸ் கோயிங் டு பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ரைட், இங்கே வருவோம். ஓகேவா? நம்ம ஒரு சாப்டரை 2-3 டாஸ்க்ஸாக உடச்சாச்சு. 2-3 மேபி 9 or 10. இப்போ அது பிரச்சனை இல்லை. சரியா? இப்போது நீங்கள் ஒரு நாளைக்கு வாங்க, திங்க் அபவுட் திஸ். ஒரு நாளில் நீங்கள் எவ்வளோ நேரம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடைய இதை சொல்லணுன்னா, மை ஸ்கூல் ஸ்டார்ட்ஸ் அட் லெட் அஸ் சே நான் வந்து 7 to 3 PM வரைக்கும் எனக்கு ஸ்கூல். சரியா? நான் வந்து கிளம்புறது, ஸ்கூலுக்கு பஸ்ஸில் ஏறி போகிறது, அது எல்லா
டைமிங் கணக்கெடுத்து இந்த கணக்கெடுத்து வந்திருக்கேன்னு வச்சுக்கலாம். சரியா? 7 to 3. ஓகேவா? ஆனால் ஐ வேக் அப் அட் 5. ஸோ 5 to 7 நான் வந்து ஃப்ரீ. ஸோ ஐ ஹவ் 2 hours ஹியர். சரியா? அண்ட் நான் வந்து 3 PM வீட்டு வந்தால் நான் ஒரு 4:30 படிக்கணும்னு வச்சுக்கலாமா? 4:30 to 10. 10 ஓகே 10 அது வரைக்கும் நான் ஃப்ரீ. சரி, ஆக்சுவலாக 10 to 6 பட் ஓகே 10 AM அது வரைக்கும் நான் ஃப்ரீ. ஸோ என்கிட்ட இவ்வளோ ஸ்டடி டைம் இருக்குது. சரியா? இவ்வளோ ஸ்டடி டைம் வந்து இருக்குது. ஸோ இந்த டைம் தான் வந்து உங்களுடைய அவைலபிள் ஸ்டடி டைம். சரியா? அதை கண்டுபிடிச்சிருவீங்களா? அடுத்து இந்த நாள் இப்போது பிளாக்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த ஸ்டடி டைம் வந்து நீங்கள் வந்து பிளாக்காக பிரித்து வைக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளாக்கு இப்போது 5 to 7 AM அது 5 to 7 AM நான் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னா அப்படி டேரெக்டாக வைக்கக்கூடாது. 5 to 6 AM அப்படின்னு சொல்லி வச்சுட்டு ஒரு ஸ்டடி செஷன், அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஒரு பிரேக்கு. சரியா? 6:10 to 7 அதுலேயும் இன்னொரு ஸ்டடி செக்ஷன். இதுக்கு பேர் தான் ஒரு பிளாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரி, இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு இருக்கிற டைமை பிளாக்காக பிரிச்சுக்கோங்க. சரியா? பிளாக்காக பிரித்ததுக்கப்புறம் ஒரு டாஸ்க்கையும் ஒரு பிளாக்கில் போடுங்க. இதுதான் மேட்ரு. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் வந்து ஷெட்யூல் எப்படி ஷெட்யூல் ஒரு நாளைக்கு எப்படி ஷெட்யூல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும். அண்ட் ஆல்சோ ரிமெம்பர், நீங்கள் மந்த்லி டார்கெட்டை வீக்லி டார்கெட்டாக ஆக்கின மாதிரி இந்த வீக்லி டார்கெட்டுக்கு நீங்கள் டெய்லி டார்கெட் வைக்கணும். டெய்லி ஏதோ ஒரு விஷயத்தை முடிச்சிருக்கணும். ரைட்டா? பிகாஸ் எவ்ரிடே வந்து இந்த டெய்லி டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது? வின் கிடைக்குது. சரியா? அண்ட் திஸ் வின்ஸ் லீட் டு மோட்டிவேஷன். ஓகேவா? உங்களை இன்னுமே ஸ்டடி பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணும். சரியா? இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் இந்த டாஸ்க்கை முடிச்சோடனே ஹேவ் டு ரிவார்ட் யுவர் செல்ஃப் வித் சம்திங். இல்லைனா இப்போது கொஞ்ச நேரம் நடக்கிறேன், இல்லைனா வந்து கொஞ்ச நேரம் எதாவது விளாடுறேன், இல்லைனா கொஞ்ச நேரம் ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸ்க்ரோல் பண்ணுறது ஐ திங்க் இட்ஸ் நாட் அட்வைசபிள், பட் டூயிங் அதர் திங்ஸ். சரியா? உங்களுக்கு சந்தோஷப்படுத்தாமல் ஏதோ ஒரு விஷயத்தையும் பண்ணுங்கள். சரியா? ஸ்க்ரோலிங் வந்து ஸ்டடி டைமில் பண்ணாதீங்க. இன்னொரு விஷயம், ஸ்க்ரோலிங் வந்து ஸ்டடி டைமில் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஸ்க்ரோலிங் ராங் டியூரிங் ஸ்டடி டைம். சரியா? ஸ்டடிங் முடித்ததுக்கப்புறம் கூட நீ ஸ்க்ரோலிங்கே பண்ணுறது நாட் அட்வைசபிள். ஓகேவா? ரொம்ப இதாக இருக்கும். தயவு செஞ்சு ஸ்க்ரோலிங் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகேவா? வேறு எங்கே இருந்தோம்? பிளாக்ஸு பிரித்தாச்சு, அது கூட டாஸ்க்லாம் போட்டாச்சா? அண்ட் நல்லா நம்ம வீக்லி டெய்லி டார்கெட்டாக மாற்றிக்கோங்க. ஒரு நாளைக்கு என்ன அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிங்க. தென் கிரியேட் அ மினிமம் ப்ளஸ் ஐடியல் டார்கெட். ஓகேவா? கிரியேட் மினிமம் அண்ட் ஐடியல் டார்கெட். மினிமம் டார்கெட் என்ன, ஐடியல் டார்கெட் என்ன? ஐடியல் டார்கெட் அப்படின்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு வீக்லி டார்கெட்டாக இருக்கும். மேக்ஸிமம் இதுதான் என்னுடைய இந்த ஒரு வீக்கில் நான் கவர் பண்ணுறேன்னா நான் மாசு அப்படின்ற மாதிரி. சரியா? இதான் உங்களோட ஃபஸ்ட்டு வீக்லி டார்கெட்டாக இருக்கும். அண்ட் ஒருவேளை இந்த வாரம் ரொம்ப மோசமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். சம்திங் ஹேப்பன்டு. சரி, ஐ டோன்ட் நோ வாட்ஸ் கோனா ஹேப்பன், பிகாஸ் எல்லாமே ஒரே மாதிரி நடக்கணும்னு இல்லைல்ல வாழ்க்கையில், என்ன வேணால் நடக்கலாம். சரி, ஐ கேன் டெல் தட். ஆனால் அதுக்கப்புறம் அதனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, யூ ஆர் கோயிங் டு டேட் அ மினிமம் டார்கெட். இப்போ இந்த வீக்கில் என்ன எல்லாத்தையும் முடிக்க முடியலனா கூட அட்லீஸ்ட் நான் இதில் ஒரு 20 டாஸ்க் இருக்குன்னா இந்த வாரத்துக்கு நான் அட்லீஸ்ட் ஒரு 10 டாஸ்க்காவது முடிப்பேன், இல்லைனா ஒரு 15 டாஸ்க்காவது முடிப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ இந்த ஐடியல் டார்கெட்டே நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கலாம். மாஸ் பண்ணிட்டேன் ஆல்ரெடி, ரொம்ப சீக்கிரம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா போனஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு தயங்காதீங்க. செகண்ட் வீக்கோட இதை ஃபஸ்ட் வீக்கு தள்ளுறதுக்கு தயங்காதீங்க. சரியா? அண்ட் ஆல்சோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் ஒன்ஸ் யூ ஃபினிஷ் யுவர் ஐடியல் டார்கெட். சரியா? தேட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இந்த நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது மேரத்தான். நீங்கள் ஒரு நாளும் எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ டோன்ட் ஃபியர் டு புட் போனஸ் ஒர்க். சரியா? அண்ட் ஷெட்யூல் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஸ் இல்லாமலும் எழுதக்கூடாது. நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு டேக் பிரேக்ஸ். இங்கே பார்த்தீங்களா 6:10 அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுத்திருக்கேன்னு அர்த்தம். அண்ட் இந்த பிரேக் டைமில் தயவு செஞ்சு ஸ்க்ரோல் பண்ணாதீங்க. ஓகேவா? டேக் பிரேக்ஸ். ஓகே, தென் இதுக்கு அடுத்து என்னது? ஆனால் நான் வச்சுக்கோங்க, உங்களுடைய வாரத்தில் ரிவிஷன் இருக்கணும். சரியா? உங்களுடைய ஸ்கூலில் என்ன நடந்துச்சோ அது உங்களோட ஸ்கூல்லையோ இல்லை உங்களுக்கு கோச்சிங்லையோ என்ன நடந்துச்சோ அதை ரிவைஸ் பண்ணணும்.
அப்படியும் இல்லையா, நீங்கள் வந்து போன வாரம் படித்ததை இந்த வாரம் ஒரு சில டாபிக்ஸ் ரிவைஸ் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் ரிவிஷன் டைம் சேர்த்துக்கோங்க. ரைட்டா? ஓகே. அட் தி எண்ட் ஆஃப் த வீக், சரியா, இப்போ ஒரு வாரம் முடிஞ்சிருச்சு. கேட்டு பாருங்கள், நான் எவ்வளோ டாஸ்க் பிளான் பண்ணியிருந்தேன், நான் எவ்வளோ டாஸ்க் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதெல்லாம் இதை மார்க் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அடுத்து நீங்கள் உங்களுடைய ஷெட்யூல் க்ரியேட் பண்ணும்போது வாரத்தில் கண்டிப்பாக அது இம்ப்ரூவ் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷெட்யூல் வந்து நான் வாரத்தில் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது ஐம் டாக்கிங் அபவுட் வீக்லி டார்கெட். சரியா? ஆனால் ஷெட்யூல் அப்படிங்கிறது டெய்லி ஷெட்யூல். டெய்லியுமே உங்களுடைய நாளில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஷெட்யூல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரியா? நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷெட்யூல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஷெட்யூல் ஷுல் பி டெய்லி, டார்கெட் ஷுல் பி மந்த்லி, வீக்லி அண்ட் டெய்லி. சரியா? இதுதான் ஓவரால் கான்செப்ட் ஆஃப் ஷெட்யூலிங். ஓகே, ஸோ தயவு செஞ்சு ஸ்டார்ட் ஷெட்யூலிங் யுவர் டைம், டோன்ட் வேஸ்ட் இட். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். See you in the next video. Bye folks.